உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு நாம் இப்படி தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆம், அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கென்றே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த நாமத்தை மகிமைப்படுத்தவே நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே என்னை கேட்கிற அருமையானவர்களே, தேசத்திலே தேவ நாமம் வெளிப்பட வேண்டுமானால், நாம் இருக்கும் எந்த இடங்களிலும் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டுமானால், நாம் தேவனுடைய நாமத்தை எப்போதும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தின் மகிமை எங்கும் வெளிப்படுவதாக. ஆம், அந்த உண்மையான மகிமைக்கும் கனத்திற்கும் ஆராதனைக்கும் தகுதியான நாமத்தை நாம் ஆராதிப்போம். வாருங்கள், முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாமம் அல்லவா? நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் நாமம் அல்லவா? வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை என்கிற மேலான நாமத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். Jesus, hallelujah. பாடுவோம் அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலாம். அந்த உன்னதமான நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கப்படும் நாமம் ஹல்லேலூயா. துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறவரை நாம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஜீசஸ் Lord. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே யாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் நிச்சயம் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கவியிலும்
தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. மீண்டும் பாடலாமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைக்காது. இயேசுவை இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லே உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இயேசுவே அந்த மேன்மை அடையட்டும் ஐயா. துதிக்கப்படுவதாக, ஆராதிக்கப்படுவதாக, உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. Hallelujah, Jesus. Hallelujah. 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 Yahweh. Hallelujah. 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 Yeshua. Hallelujah. 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 கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. எங்கள் நடுவில் உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமே Jesus. Hallelujah. 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 Oh, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது, பிரஸ்தாபம் அடைகிறது. Jesus. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க சொல்லுங்க, அந்த நாமத்தை உயர்த்துங்க. அந்த நாமத்தை மகிமைப்படுத்தத்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்களாம். அவரை துதிப்பதற்கு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி காண்பிக்கத்தான் கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம், இந்த ஸ்லாக்கியம் எத்தனை மேன்மையானது யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ இந்த உலகத்தில் காணப்படுகிற மேன்மக்களுக்கு, படித்தவர்கள், பணம் நிறைந்தவர்கள், பதவியின் உச்சியில் இருப்பவர்கள், யோசித்து பாருங்க, பெரிய பெரிய அந்தஸ்துகளில் உள்ளவர்கள் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த உரிமையை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் ஒன்றுக்கும் உதவாத உலகம் தள்ளின, ஆம் சொல்லலாம், ஆண்டவரை பார்த்து
பிரியமானவர்களே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல தெய்வமே. ஆம், ஒன்றுமில்லாத நம்ம அவருடைய கிருபை தெரிந்து கொண்டது. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை, எத்தனையோ உறவுகளால், எத்தனையோ நபர்களால் தூக்கி எறியப்பட்டோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. எதனால தெரியுமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யோசித்து பாருங்க, இந்த அன்பின் தேவத்துடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உமக்கு நாளெல்லாம் எப்போதும் அவருக்கு ஆராதனை, எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு ஆராதனை. இப்படி சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஜீவ மார்க்கத்தை எனக்கு போதித்தீரே. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை அவருக்கு, அவருக்கு ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை அவருக்கு. துதியும் கனமும் மகிமையும் செலுத்திக் கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, பாருங்கள், ஆராதிப்பதனுடைய மிகப்பெரிய தாற்பயம் என்னவென்றால், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையின் அடையாளமே தேவனை ஆராதிப்பதுதான். யாத்ராகமம் 3:12 அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். யோசித்து பாருங்கள், எகிப்திலே ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். 400 ஆண்டுகால அடிமைத்தனம். யோசித்து பாருங்கள், பல நூற்றாண்டுகள் அடிமைகளாய் வாழ்ந்த இவர்களுக்கு எப்போது விடுதலை? ஆண்டவர் சொல்லுகிறார், போ மோசே, நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போய் அவர்களை இந்த மலைக்கு அழைத்து கொண்டு வா. நான் உனக்கு தரிசனமான இந்த மலையில் தானே ஜனங்கள் ஆராதிப்பார்கள். பாருங்க, அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற அடையாளம். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம். அதே போலத்தான் உலக இரட்சகர் நமக்காய் இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை அடிமைத்தனத்தில் இருந்தோ, பாவம், சாபம், இருள், அந்தகாரம், நரகம், வியாதிகள், பலவீனங்கள், தரித்திரியங்கள், பிரியமானவர்களே, எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் அன்றைக்கு மோசேயை பார்த்து சொன்னார், இதே மலையிலே நீங்கள் ஆராதிப்பீர்கள். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம், மீட்கப்பட்ட தேவ ஜனம், அதே போல அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அந்த மலையிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்தது போல, இன்றைக்கும் மீட்கப்பட்ட தேவ ஜனமே நாம் கர்த்தரை ஆராதிப்பதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டதின் அடையாளம். நம்முடைய பாவத்திலிருந்து விடுபட்டோம், நம்முடைய சாபத்திலிருந்து விடுபட்டோம். இதற்கு நம்ம என்ன கைமாறு செலுத்த முடியும்? ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை அவருக்கு, அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்தப்படுவதாக. உமக்கே துதிகளை செலுத்துகிறோம்.
உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆராதனை அவருக்கு, துதி அவருக்கு. ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவச்சனமே, இந்த ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார் பாருங்க. கர்த்தர் கொடுத்த இந்த ரட்சிப்புக்குள்ள தான் நம்முடைய சகல ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. ஆகவே தேவ சமூகத்தில் ஆமென், தேவன் நமக்கு போதும், நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதும். நம் அனைவரும் சொல்லி சேர்ந்து பாடி யெகோவா ஈரே சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? யெகோவா ஈரே, ஈரே மாத்திரம் போதும். சொல்லுங்க சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல்லோகிம், சிருஷ்டிப்பின் நாயகன் அவர். இன்றைக்கும் இது ஆராதிக்கிற தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனமே, உனக்காய் தேவன் சகலவற்றையும் சிருஷ்டிக்கும் வல்லமை கொண்டவர். இந்த பரிசுத்த தெய்வத்தை எல்லாரும் ஆராதிப்போம். யெகோவா எல்லோகிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உங்க வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பீ, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீர். என் உள்ள கரங்களை உயர்த்தி நீங்க மட்டும் போதும். நீர் மாத்திரம் போதும், மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே, சிலுவையில் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்து மரித்து உயிர்த்து பரலோக பிதாவுடைய வலது மாசத்தில் அமர்ந்து எனக்காய் எப்போதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, மகா பிரதான ஆசாரியனே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். சொல்லுங்க, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது எனக்கு. எனக்கு நீர் மட்டும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, நீர் மட்டும் போதும் ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையில் வந்திருக்கிற தேவஜனமே, உங்களை உற்சாகமூட்டும்படி உங்கள் வார்த்தையை சொல்லுகிறேன். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளமே ஆராதனை தான். அன்றைக்கு மோசே அதைத்தான் சொன்னார், நீங்கள் திரும்பி வந்து இதே மலையிலே எனக்கு ஆராதனை செய்வீர்களாம். நாமும் மீட்கப்பட்டோம், கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதிக்கிற தேவ ஜனம், ஆராதிக்கிற தேவனுடைய மனிதன், ஆராதிக்கிற தேவனுடைய சபை ஒருபோதும் குறுகி போவதில்லை, தாழ்ந்து போவதில்லை. ஆகவே கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க தேவ மகிமை நம் நடுவிலே வெளிப்படும், நம் மூலமாய் வெளிப்படும். ஆகவே இந்த வார்த்தையின்படியே, இந்த ஆராதனையினுடைய இந்த அருமையான ஆசீர்வாதத்தின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you, God bless you. மீண்டுமாய் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம்.